வருமான வரித்துறை விஜய் மீது ஏன் கிரிமினல் வழக்கு பதிவு செய்யாமல் ஒன்லி அபராதம் மட்டும் விதித்தது என்று பார்க்கலாம். எல்லா வருமான வரி தொடர்பான டிஸ்பியூட்டுகளும் வில்ஃபுல் இன்டென்ஷன் இருக்காது. அது ஒரு வேளை கணக்கில் தவறாக அவங்க கணக்கு பண்ணியிருக்கலாம். இல்லை அது அக்கௌண்டிங் டிஸ்பியூட்டாக இருக்கலாம். ஒருத்தரோட பார்வையும் இன்னொருத்தரோட பார்வையும் வேறு வேறாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் அதை கிரிமினல் வழக்குன்னா பதிவு செய்யலை விஜய் மேலே. இது அக்கௌண்டிங் டிஸ்பியூட்டு. நம்ம ஆடிட்டர் இருக்கார் இல்லைங்களா, விஜயோட ஆடிட்டர் பொருளாளர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் அது சரியாக பண்ணியிருந்தாருன்னா விஜய் இந்த வழக்கை பதிவு செய்ய வேண்டிய வேலையே இல்லை. அதனால தான் வருமான வரித்துறை விஜய் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்யாமல் வெறும் அபராதம் மட்டும்தான் விதித்தது. இந்த அபராதம் தவறு என்று தான் விஜய் உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்தார். இப்போ உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தோல்வி அடைந்த நிலையில் அடுத்தது என்ன செய்யணுன்றதை அடுத்தது பார்க்கலாம்.